நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அலகிடுதல் வாய்ப்பாடு. அதாவது தமிழில் அலகிடுதல் வாய்ப்பாடு. இதுக்கு இன்னொரு பேர் அலகிட்டு வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா இருக்கு இல்லையா, அந்த வாய்ப்பாடு மட்டும் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் ஆக்சுவலாக 4 விதமான வாய்ப்பாடு இருக்குது. சரியா? ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், காய்ச்சீர், கனிச்சீர்னு 4 விதமான வாய்ப்பாடு இருக்குது. நான் 4யுமே சொல்லி தந்துடுறேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த எழுத்துக்கு எது வரும் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், இல்லைனா எக்ஸாமுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப டீப்பாக பெருசாக போகும். ஸோ இப்போ அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இது தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி தந்துடுறேன். அப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதனால் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓரசைச்சீரில் தான் வந்து இந்த நேர் நிறை ஆரம்பிக்குது. ஓரசைச்சீரில் நேர், நிறை, நேர்பு, நிறைவு. சரியா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர், நிறை, நேர்பு, நிறைவு. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. இது ஓரசைச்சீருக்குள்ள வாய்ப்பாடு. ஈரசைச்சீருக்குள்ள வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா அசை வாய்ப்பாடு. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இது ரெண்டும் மாச்சீர்னு சொல்லுவோம். ஏன்னா மாலை முடிகிறதுனால தேமா புளிமா ரெண்டும் மாச்சீர். இது ரெண்டையும் விளச்சீர்னு சொல்லுவோம். ஏன்னா கருவிலம் கூவிலம் விலம்ல முடிகிறதுனால விளச்சீர். சரியா? நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபஸ்ட்டு நேர் நேர் எழுதிடுவோம். அதுக்கடுத்து நேர் நிறை வருமா, நிறை நேர் வருமானு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். இதை எழுதும் போது எப்படி எழுதிக்கோங்கன்னா, முதல்ல நேர் நேர் மட்டும் எழுதிக்கோங்க. மொத்தம் 4 லைன் இருக்கா? இப்போது 1 2 3 4. முதல்ல நேர் நேர் வரும், 3ஆவதுல நிறை நிறை வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எழுதிட்டு இந்த நேர் தான் இங்கேயும் நேர், இந்த நிறை தான் இங்கேயும் நிறைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 1 2 3 4. சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல நேர் நேர் வரும், 3ஆவதுல நிறை நிறை வரும். இதை போட்டுட்டிங்கன்னா இந்த நேர் தான் இங்கேயும் வரும், இந்த நிறை தான் இங்கேயும் வரும் அப்படின்னு எழுதிடுங்க. அப்போது இங்கே நேர் வந்துடுச்சு. அப்போ இங்கே என்னவா இருக்கணும்? நிறையாக தான் இருக்கணும். இங்கே நிறை வந்துடுச்சு. அப்போ இங்கே என்னவா இருக்கணும்? நேராக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மறக்காது. இப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இப்போது இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், காய்ச்சீர் கனிச்சீர் இரண்டையும் எழுதிடலாம். ஏன் அப்படின்னா, இப்போது காய்ச்சீர் எழுதும் போது என்ன பண்ணணும், இந்த ஈரசைச்சீர் இந்த நேர் நேர் பார்த்தோம் இல்லையா, இதை அப்படியே எழுதிருங்க. அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிருங்க. நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை. இது அப்படியே வந்து தேமா புளிமா மாதிரி இருக்கா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் 3ஆவதாக ஒன்று வரும். காய்ச்சீரில் 3ஆவதாக வரக்கூடியது 4மே நேர். சரியா? கனிச்சீரில் 3ஆவதாக நான் வரக்கூடியது எல்லாமே நிறை. மற்றபடி இந்த ரெண்டுமே வந்து என்னது அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து அப்படியே வந்து ஈரசைச்சீருக்குள்ள வாய்ப்பாடு. அதாவது நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா படிக்கிறோம் இல்லையா, அந்த வாய்ப்பாடை தான் காய்ச்சீரில் அப்படியே எழுதுகிறோம். காய்ச்சீர் கனிச்சீர் ரெண்டுலேயுமே அந்த வாய்ப்பாடு அப்படியே எழுதிட்டு, காய்ச்சீராக இருந்தால் 3ஆவதாக எழுதக்கூடிய சீர் வந்து நேர், கனி சீராக இருந்தால் 3ஆவதாக எழுதக்கூடிய சீர் வந்து நிறை. ஓகேவா? இப்போ அப்படியே இதை எழுதிடுங்க. தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கோவிலங்காய். அதே தேமா புளிமா கருவிலம் கோவிலம் தான். இது காய்ச்சீர் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் காயில் முடிக்கிறோம். இது கனிச்சீர் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கனியில் முடிக்கிறோம். தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கோவிலங்கனி. அவ்வளோதான். புரிஞ்சுதா? இப்போது இந்த 2 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீருக்குள்ள வாய்ப்பாடு. இந்த ஈரசைச்சீருக்குள்ள வாய்ப்பாடு தான் காய்ச்சீர் கனிச்சீர் இரண்டுலேயும் எழுதுகிறோம். காய்ச்சீரில் 3ஆவதாக ஒரு சீர் எழுதணும். இப்போ பாருங்கள், இதில் ஒன்று மட்டும் இருக்கா? ஒரே ஒரு சீர் மட்டும் இருக்குது. அதான் இது ஓரசைச்சீர். இதில் 2 சீர் இருக்கா? நேர் நேர், நிறை நிறை அப்படின்னு இருக்கா? அதனால் இது ஈரசைச்சீர். இப்போ காய்ச்சீர்னு வரும்போது அது 3. சரியா? இதை வந்து முச்சீர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது காய் கனி ரெண்டுத்துக்குமே பொருந்துங்கிறதுனால இதை காய்ச்சீர், அதை கனிச்சீர்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போது
காய்ச்சீர் கனிச்சீர் ரெண்டுலையுமே முதல்ல இந்த ஈரசை சீர்குல வாய்ப்பாட்டை எழுதிடுறோம். நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை எழுதிட்டு மூணாவதாக எழுதக்கூடிய சீர் வந்து காய்ச்சீருக்கு நேரையும் கனிச்சீருக்கு நிறையையும் போடுறோம். காய் சீருங்கிறதுனால தேமாங்காய் புளிமாங்காய்னு வருது, கனிச்சீருங்கிறதுனால தேமாங்கனி புளிமாங்கனின்னு வருது. இவ்வளோதான் இந்த அலகிடுதல் வாய்ப்பாடு, இவ்வளோதான். சரியா? இது ரெண்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே காய்ச்சீர் கனிச்சீர் ஈஸியாக எழுதிடலாம். இது ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணி கேளுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.